மதுரை மாவட்டம் மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட செட்டிகுளம் ஊராட்சி பகுதியில் அமைந்துள்ள ஊமச்சிக்குளம் கிராமத்தில் பேருந்து நிழற்குடை ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு எழுப்பியுள்ளனர். இந்த கிராமத்தில் 10,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வரும் நிலையில் பல்வேறு கிராமங்களுக்கு முக்கிய சந்திப்பு பகுதியாகவும் இருந்து செயல்பட்டு வருகிறது. மேலும் தினசரி 50க்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் இந்த வழியாக இயக்கப்படுகின்றன. பயணிகளின் நலனை கருத்தில் கொண்டு கடந்த ஆட்சி காலத்தில் முன்னாள் அமைச்சர் மூர்த்தி தலைமையில் பிரம்மாண்ட பேருந்து நிழற்குடை அமைக்கப்பட்டது. ஆனால் தற்போது அந்த நிழற்குடையை அப்பகுதியைச் சேர்ந்த சில ஆட்டோ ஓட்டுநர்கள் தங்களது வாகனங்களை நிறுத்துமிடமாக பயன்படுத்தி வருவதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக பேருந்திற்காக காத்திருக்கும் பயணிகள், குறிப்பாக முதியவர்கள், பெண்கள் மற்றும் மாணவர்கள் கடும் வெயிலில் நீண்ட நேரம் நிற்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே ஆக்கிரமிப்பில் சிக்கியுள்ள பேருந்து நிழற்குடையை உடனடியாக மீட்டு மீண்டும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பான வீடியோ காட்சிகளும் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.